இன்றைய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாண்புமிகு விஜய் அவர்கள் ஆளுநர் மீதான பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களின் உரைவுகளுக்கு பின்பு இன்று முதல்வர் அவர்கள் பதிலளித்தார். பொதுவாகவே முதல்வர்கள் அவர்கள் முதல் பதிலளிப்பு உரை, ஆளுநர் உரைக்கு பின்னாடி விஜய் அளிக்கிற முதல் உரை இது. பொதுவாகவே முதல்வர்கள் இந்த மாதிரி உரைகள்ல ரொம்ப டீசெண்டாகவும் நாகரிகமாகவும் பேசுவாங்க. முதல் உரையினால நேற்று பல்வேறு அந்த ஆளுநர் உரைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு தரப்பட்ட உறுப்பினர்கள் பேசினாங்க. முக்கியமா எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி அவர்கள் சில தவறுகளை சுட்டி காட்டினார். ஏன் 2 தடவை தேசிய கீதம் பாடுறீங்க, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, பள்ளிகளில் உங்க பிறந்த நாளைக்கு பாட்டு பாடுறதெல்லாம் ஆபாசமா இருக்கு, இதெல்லாம் மின்சார திருட்டு கொடுத்தலாம் அவர் சுட்டி காட்டினார். அதுக்கு பதிலளிச்சு இவர் இன்னைக்கு உரையாற்றினார். ஆனா அந்த உரையாற்றின துணியை பாத்தீங்கன்னா மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் இருந்தது. ஒரு முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர், பல்வேறு முதல்வர்கள், அதாவது இதுவரைக்கும் இருந்த சட்டமன்ற வரலாற்றுல பல்வேறு ஆளுமை மிக்க முதல்வர்களுக்கு இருந்த அந்த இருக்கையில அமர்ந்துட்டு ஒரு முதல்வர் செய்த செய்கையாகட்டும், பேசின பேச்சாகட்டும் மிக செயற்கைத்தனமாக மிகவும் அருவருக்கத்தக்க இருந்தது. இதுல நான் சுட்டிக்காட்ட விரும்புறது இதுதான். என்னன்னா, 2 தடவை ஏன் பாடுறீங்கன்னு அவர் கேட்டதுக்கு, ஏன் தேசிய கீதம் பாடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்கலாம், இதுக்காக தான் பாடணும் அப்படின்ட்டு. ஏன் பாடக்கூடாது, பாடினது தப்பு அப்படின்ட்டு அங்க இருந்து நேற்று உதயநிதி ஸ்டாலின் சொல்லல. 2 தடவை ஏன் பாடுனீங்க அப்படிங்கிறதுக்கு இதனாலதான் பாடணும், அதுல ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி அமர்ந்திருக்கலாம். அதை அவர் அதை பெர்சனலா எடுத்துக்கிட்டு, அதாவது கடந்த சட்டமன்ற தொடர்கள் முழுக்கவே அவர் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா இருக்கிறதெல்லாம் அமைதியா இருக்கிறது இல்ல, வீட்டுக்கு போயிட்டு அவர் கண்ணாடியை பார்த்து அவரே மூஞ்சில குத்திப்பார் போல, இல்ல கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவர் பல்வேறு செய்கைகளை செய்வார் போல. அதெல்லாம் நம்ம இங்க பதிவு பண்ண விரும்பல. இருந்தாலும் அவருடைய இன்றைய பேச்சு அதனுடைய வெளிப்பாடாக இருந்தது. அடக்கி வச்ச கோபங்களை அப்படியே வெளியில தள்ளுறாரு. அது அருவருக்கத்தக்க வகையில. இறுதியா பார்த்தா செய்கை ஒண்ணு செஞ்சாரு. இந்த செய்கையை சபாநாயகத்தை கேட்டுட்டு பிறகு அதை செஞ்ச செய்கை இதுவரைக்கும் யாரும் பண்ண செய்ய கிடையாது. நேற்று தான் இவர் சபாநாயகர் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாரு. இந்த மாதிரி முகம் சுளிக்கிற வகையில் செய்கைகள் எதுவும் செய்யக்கூடாது, உள்நோக்கம் கொண்டு செய்கைகளை செய்து அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாதுலாம் சொன்னாரு. இன்னைக்கு முதல்வரே அதை மீறி அந்த செய்கையை செஞ்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் மேட்டர் கிடையாது, இதெல்லாம் வழக்கம் தான், விஜய் வழக்கமா செய்யறதுதான். ஆனா அவருடைய உரையில ஒரே ஒரு மேட்டரை சொல்லி கண்டிக்கத்தக்க ஒரு மேட்டர் இருக்கு, அதை நான் சொல்லி ஆகணும். உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் யாரை சுட்டி காட்டுறது உலகத்துக்கே தெரியும். உதயநிதியோட அப்பாவை காணோம்னு தேடுறாராம். ஆனா அவர்கிட்ட அதே முதல்வர், அதாவது விஜய்கிட்ட நம்ம ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கு, சில வரலாறுகளை பின்னோக்கி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 1975ல இவர் போட்டுறாருல, இந்த முதல்வர் நான் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்க போறேன்னு சொல்றாருல, அந்த எம்ஜிஆருடைய படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர். அந்த முதல்வர்கிட்ட, அதாவது அப்ப இருக்கிற நடிகர் எம்ஜிஆர்கிட்ட இவர் என்ன, அப்ப முதல்வர் கிடையாது, எம்ஜிஆர் முதல்வர் கிடையாது 75ல. அவர்கிட்ட இவர் ஒன் மோர் டேக்னு சொன்னதுல கோவப்பட்டு வெரி நெக்ஸ்ட் டே எம்ஜிஆர் எஸ் ஏ சந்திரசேகரை தூக்கி வெளியே போட்டாரு. எப்படி வெளியே போட்டாரு? சும்மா சாஃப்டா தட்டி வெளியே போட்டு, நாளையில இருந்து நீ அசிஸ்டன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து எஸ் ஏ சந்திரசேகர் தேடி போன இடம் எங்க தெரியுமா? கலைஞர் வீட்டு வாசலுக்கு. கலைஞர் அவர் ஆதரிச்சாரு. பின்னாடி அவர் டைரக்டர் ஆயிட்டாரு. அவர் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் தொடர்ந்து எம்ஜிஆர் விமர்சிச்சு படங்கள் எடுத்தாரு. தொடர்ந்து விமர்சிச்சு படங்கள் எடுத்ததுனால எம்ஜிஆரின் கோபத்துக்கு ஆளானார். நல்லா புரிஞ்சுங்க, இவர் இன்னைக்கு கொடுக்க போற ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சியா. ஆனா அவங்க அப்பா படம் எடுத்தது எம்ஜிஆருக்கு எதிரான படங்கள். எம்ஜிஆர் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி எடுத்த படம் தான் பல படங்கள். நீங்க என்ன படம் எடுத்துட்டாலும் அதுல பல வசனங்கள் எம்ஜிஆருக்கு எதிராக இருக்கும். அப்பெல்லாம் இவர் மேல கேச போட்டு பல வகையில இவரை படம் எடுக்க விடாம தடுத்தது எம்ஜிஆர். இறுதியில எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, கலைஞர் கைது பண்றாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அகிடேஷன்ஸ்க்கு எதிராக கலைஞர் போராடினாருன்னு சொல்லி கைது பண்றாரு. அந்த கைதை கண்டிச்சுதான் அவர் வெளியிட வந்ததுக்கு அப்புறம் நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. நெஞ்சுக்கு நீதி எழுதுன கலைஞருக்கு நீதிக்கு தண்டனையா அப்படிங்கிற மீன் பண்ற மாதிரி ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்துக்கு கலவசனம் யாரு? கலைஞர். இந்த படம் வெளியில வராம, இது ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக பேசப்படுற நிறைய வசனங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தையும் தடை செஞ்சு படம் வெளிவராம தொந்தரவு பண்றாரு எம்ஜிஆர். பின்னாடி கோர்ட்டுக்கு போய் அந்த கோர்ட்ல ஜெயிச்சுதான் எஸ் ஏ சந்திரசேகர் அந்த படத்தை வெளியிட்டாரு. சோ அப்ப, அதாவது உங்க அப்பாக்கு, இப்ப நீங்க சொல்றீங்களா அப்பாவை காணோன்னு, இவரோட அப்பா ஸ்டாலினோட அப்பா கலைஞர் தான் உதவி பண்ணி பேக்கப் பண்ணி அன்னைக்கு அவருக்கு இருந்த எல்லா தடையும் நீக்கினார். அப்படி சப்போர்ட் பண்ண கலைஞரோட மகன் தான் ஸ்டாலின்.
எஸ் ஏ சந்திரசேகர் தீவிர திமுக காரராகவே மாறிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவரு கலைஞரா அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவாரு. என்னோட சொந்த அண்ணன் மாதிரி நான் வர அப்படின்னு சொல்லுவாரு. எஸ் ஏ சந்திரசேகர் கலைஞரை பார்த்து கலைஞரோட மகனுக்கு தளபதினு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்லி தன்னோட மகனையும் அரசியல் இன்டைரக்டா நுழைக்கணும், இப்பயே விதைய போட்டுரும் சொல்லிதான் முதல் அந்த தளபதியை பார்த்துதான் இவருக்கு இளைய தளபதி அப்படின்னு சொல்லி பட்டத்தை சூட்டுறாரு அவர் படத்துக்கு. அப்படிலாம் கிடையாதுன்னு யாரும் மறுக்கலாம். அப்படி மறுக்கிறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இளைய தளபதினு படம் போட்டு டைட்டில் வைக்கிறீங்கல்ல, ஏன் தளபதினு அப்பயே போடல? போட்டிருக்கலாம்ல. இல்ல வேற யாரும் தளபதி அப்ப இருந்தாங்களா? இல்ல இல்ல, இளைய தளபதினு போடுறேன்னா தளபதினு போறது இருந்தாரு. யாருன்னா இவருக்காக சொல்றாருல அப்பாவை காணோம் அப்படின்னு, அந்த அப்பா தான் தளபதி. அவர் பேரை திருடி வச்சுக்கிட்டு இளைய தளபதினு வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து கடைசி நேரத்துல வந்து இளைய தளபதியா மாத்திட்டு இருக்கிற நீ, சாரி மாண்புமிகு முதல்வர், இப்ப அப்பாவை காணோம்னு சொல்றாரு. ரெண்டாவது கேஸ் போடுவோம். இப்ப இருக்கிற அப்பா உதயநிதியோட அப்பாவை பார்ப்போமா? உதயநிதியோட அப்பா இவருக்கு என்ன பண்ணிருக்காருன்னு பார்ப்போம். முதல்ல முதல்வர் வந்து மெர்சல் பட விவகாரத்துக்கு அப்போ தீவிரமா வந்து பாஜக அரசை எதிர்த்தாரு. யாருக்கு? விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெளிவருவதற்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தது திமுக. திமுகவில் இருக்கிற இன்ச்சா இருக்கிற தொண்டர்கள் முதற்கொண்டு சமூக ஊடகங்கள் எழுதுனாங்க, மோடி அரசை திட்டி தீத்தாங்க. இன்னைக்கு நீங்க வந்து சட்டசபையில உட்காந்துக்கிட்டு நாங்க மோடி அரசோட வந்து சண்டை போட விரும்பல, நாங்க வந்து மக்களை பாக்குறோம், இந்த மக்களுக்கு நல்ல விஷயம்னா மோடி அரசோட இணைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க வந்துட்டு நீங்க தேசிய கீதத்தை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க, வந்தே மாதத்தை பாட விடுறீங்க. இறுதியா இன்னொன்னு ஸ்டாலின் செஞ்சாரு. அப்பாவா காரணம் சொன்னீங்களே, அந்த அப்பா என்ன பண்ணாருன்னா உங்களுக்கு அப்பாவா இருந்து கரூர்ல 49 பேர் கொலை பண்ணப்போ உங்க பக்கம் நின்று ஐயா சாமி நீ எதுவும் பண்ணல, மக்களே இந்த விஜய் எதுவும் பண்ணல, அவரை விட்டுருங்க, அவரை வந்து நிரபராதி, இது வந்து நம்ம தீர விசாரிப்போம், எந்த தொண்டனையும் கொல்றதுக்கு தன் ஒரு தலைவன் வந்து முடிவு செய்ய மாட்டான், அந்த எண்ணத்துல இருக்க மாட்டான், அவருக்கும் வருத்தம் நமக்கு வருத்தம் எல்லாருக்கும் வருத்தம் அப்படின்னு கைது பண்ணாம விட்டாரு பாத்தீங்களா? அந்த அப்பாவை தான் நீங்க வந்து அப்பாவை காணோம்னு சொல்றீங்க. நீங்க 1000 சொல்லிட்டு போங்க அப்பாவை காணோம்ட்டு. ஒவ்வொரு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் அப்பா அப்பான்னு ஸ்டாலினை சொல்லிட்டு தான் இருக்காங்க. அந்த ஸ்டாலின் வந்து இன்னைக்கு தோற்று போய் வீட்டுல உட்காந்துருக்கலாம். ஆனா 5 வருஷம் கூட தாண்டாம நீங்க ஆட்சி செய்வீங்களாங்கிறது உறுதி இல்லாதப்போ நாளைக்கு மீண்டும் ஒரு உட்காருவார் வந்து, அப்பயும் ஒரு அப்பாவா தான் மதிக்கப்படுவாரு. அவரை தேடி அலைய வேண்டிய தேவையே இல்லை. அவர் அட்ரஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர் அட்ரஸ் தெரியும். இந்த மாதிரி அநாகரிகமான பேசுறத, இந்த மாதிரி செய்திகள் காட்டுறத, சினிமா பேசுற மாதிரி பேசுறத, டயலாக் எழுதி தந்தவன் எழுதி கொடுக்குறத, அப்படியே கடகடனை வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறத முதல் நிப்பாட்டுங்க. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது, இந்த சட்டசபையோட மாண்புக்கும் நல்லது. அவ்வளவுதான் சொல்றீங்க. முதல் குரல், இது உங்கள் குரல்.